எனக்கு தெரியாத விஷயத்த கீழ இருந்து ஒருத்தர் சொன்னா நான் அவர் வாத்தியாரா ஏத்துக்கிட்டு நான் ஒத்துக்கலாம். அதான் அறிவு. என்ன சவுண்டு? 10 நிமிஷம் வெடிக்குமா? வணக்கங்க. ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சமயத்தில் எங்களுடைய ஹியூமர் கிளப்பினுடைய 27வது ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. மீனாட்சி மிஷனில் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க, நூற்றுக்கணக்கான குழந்தைகள்ங்க. இதில் நான் முதல்ல எடுத்த உடனே நான் பேச ஆரம்பித்தேன். சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? நம்ம வையாபுரி வந்திருந்தாருங்க. அதாங்க பிக் பாஸ் வையாபுரிங்க. டாக்டர் சேதுராமன் தான் அதில் புரவலர், நான் தான் தலைவர் செயலாளர். ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வந்திருந்தாங்க, குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லாரோடையும் வந்து. அதாவது சிரிப்புக்காகவே, சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே. இந்த 27 வருஷமாக நாங்கள் இங்கே பண்ணுறோம்ல, இதை வச்சு தாங்க ஊர் பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலக்க போகுது, அசத்து போகுது, அப்படி போகுது, இப்படி போகுதுன்னு பண்ணுறதெல்லாம் இங்கே தாங்க. இதிலிருந்து தான் எல்லோரும் போனாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் பேசின விஷயம்லாம் பல சேனல்களில் யூடியூப்பில் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். சரி, அது இருக்கிட்ட விடுங்க. நான் அந்த ஹியூமர் கிளப்பில் நான் முதல்ல தொடங்கி பேசுனேன் பார்த்தீங்களா, அதை ஒரு பார்வை வாங்களேன். வழக்கமாக சீஃப் கெஸ்ட் வந்த உடனே வருவோம் நாங்கள் எல்லாரும். இந்த தடவை நாங்கள் ஏற்றமோ இல்லை, இளமையாயிட்ட மாதிரி நாங்கள் எல்லாருமே வேகமாக வந்துட்டோம். டாக்டர் எனக்கு முன்னாடி வந்துட்டார். அவர் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அவர் 100 ஆண்டு இருந்து நமக்கு 1000 சாதனைகளை அவர் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஹியூமர் கிளப் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்ப, கோரிப்பாளையத்தில் ஜம்பரோபுரம் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, இப்பவும் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் ஒரு பட்டிமன்றம் போட்டுட்டாங்க. சமுதாய நல பாடல்களை அதிகம் பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கண்ணதாசனான ஒரு பட்டிமன்றம். அதுக்கு டாக்டர் அவர்கள் வந்து தலைமை தாங்க வந்தார். வழக்கமா தலைமை தாங்கினோடனே என்ன செய்வாங்கன்னா ஊரோட்டே போயிடுவாங்க தலைமை தாங்கிட்டு. எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருப்பதால் நான் போய் வருகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அவர் அப்படி போகல. தலைமை தாங்கி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பட்டிமன்றம் பார்க்கிறேன்னு பார்த்தாரு. கொஞ்ச நேரம் முதல்ல பார்க்கல, 3.5 மணி நேரம் பட்டிமன்றம் முடிகிறப்ப மணி 1:30. அந்த 1:30 வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தார். ஏறத்தாழ ஒரு 2000 மக்கள். எப்பவுமே செல்லூர் ஏரியால தான் நாங்க பேசாத தெருவே இல்லைன்னு சொல்லலாம். மதுரையில செல்லூர்காரர் வந்தா கை தட்டலாம். அங்க ஒரு கன்னியாகுமரி சேர்க்கிறாரா இருக்காரு. 60 அடி ரோடு, 50 அடி ரோடு, 100 அடி ரோடுன்னு நாங்க பேசாத இடம் இல்லை. அங்க நாங்க அது பேசுற, அது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? நம்ம பட்டிமன்றம் பேசுற போது ஏதாவது ஒரு பிழை விட்டுட்டா கீழே இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லிவிடும். தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம ஊர்ல நடக்கும். ஒரு உதாரணமா சொல்றேன். சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம். அது இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அதுக்காக நம்ம அவருக்கு நம்முடைய பெரிய வணக்கத்தை சொல்லணும். அவருடைய அந்த சக்கரவர்த்தி திருமகன் படத்துல டேப்பு கையில வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. சங்கத்து புலவர் பலர் தங்கத்தோட பொற்பதக்க மங்கத்த புண்ணாடை பரிசளித்தார், இந்த சிங்கத்துக்கு ஈடு இல்லை என்ன கழித்தார்னு யார் சொல்லுவார்னா என்.எஸ். கிருஷ்ணனும் அவரும் பாடுவாங்க. அதுலதான் இந்த கேள்வி பதில் வரும். சத்திரம் சாவடிகள் எதற்காக கேள்வி கேட்பாரு. பல திண்ணவிங்கி பசங்கள் இருப்பதுக்காக அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. கடைசி அவர் கேள்வி எம்ஜிஆர் கேட்பாரு, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? உன்னை என்.எஸ். கிருஷ்ணன் கத்தி, ஈட்டி, கோடாரி இல்ல இல்லைன்னு வருவாரு. ஒருவேளை ராஜதிராவாக இருக்குமோ அப்படின்ட்டு, சரி நீயே சொல்லுப்பா அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நெறிகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தான் அது அப்படின்னு முடிப்பாரு. ஒருத்தர் நாக்கு தான் உலகத்திலேயே கொடுமையான விஷயமா. வேற ஆயுதத்துல கூட ஏதாவது பண்ணா கூட தப்பிச்சிடலாமா. இந்த பாட்டை சொல்லி முடிச்சுட்டு, இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுன்னு நான் சொன்னேன். கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு இல்ல அப்படின்ட்டாரு. எனக்கு பெரிய ஷாக்கு. என்ன இப்படி எல்லாம் நம்ம அதிர்ச்சி ஆனதே கிடையாது. அப்ப யாரு பாட்டுன்னு அது எனக்கு தெரியாது. ஆனா பட்டுக்கோட்டை பாட்டு இல்ல. எங்க இங்க யாராவது அது யாருடைய பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு இல்ல. கண்ணதாசன் பாட்டுலாம் இல்ல. ஏன்னா கண்ணதாசன் பிந்தை தெரிஞ்சாரு சொன்னா நான் என்ன செய்வேன்?
சரி, மகேந்திர பாபு சொல்லிட்டாரு 100 ரூபாய் பாரு, அப்புறம் வாங்கிக்கங்க என்கிட்ட. சரி, இல்ல அது நான் கூட்டம் முடியிறப்ப சொல்லலாம்னு வச்சிருந்தேன். அதுக்காக ரொம்ப நல்ல விஷயம். கிளவுன் சுந்தரம், ஏன்னா நானே சொல்லி அவர் பல முறை கேட்டிருக்காரு. அது எப்படி நான் கண்டுபிடிச்ச கிளவுன் சுந்தரம்னு யாருன்னா கிழவன் சுந்தரம்னு போட்டிருப்பாங்க. கிழவன்லாம் கிடையாது. நீங்க சீட்டு விளையாடுற பழக்கம் உள்ளவங்களை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட்டு விளையாடுறவங்கன்னு சொல்லல, ரொம்ப கம்மன்ல உட்காந்துருக்கீங்க. நான் பேசுற ஸ்பீடு புரிய மாட்டேங்குன்னு நம்ம தெரியல. என்ன சவுண்டு? 10 நிமிஷம் வெடிக்குமா? எல்லா செல்லையும் தயவு செஞ்சு மியூட்ல போடுங்க. தெரியாட்டி பக்கத்தால கொடுத்து மியூட்ல போட்டுக்குங்க. எந்திரிச்சு வெளியே ஓடாதீங்க. அப்படியே அதுல கிளவன் சுந்தரம் கிடையாது. கிளவுன்னா நீங்க சீட்டு கட்ட வச்சிருக்கீங்கல்ல, அதுல அதுல இருக்கக்கூடிய ஜோக்கருடைய படத்துக்கு கிளவுன் போட்டிருப்பாங்க. இத கிளவுன் சுந்தரம்னு அதுல தொப்பி வச்ச மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த ஜோக்கர். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா? சினிமா பாட்டு புஸ்தகத்தை வச்சு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில சினிமா பாட்டு புஸ்தகத்துல இந்த புஸ்தகத்தை தேடி எடுத்து கண்டுபிடிச்சேன். MA MPhil PhD படிச்சு வாத்தியாரா இருந்தாலும் எனக்கு தெரியாத விஷயத்த கீழ இருந்து ஒருத்தர் சொன்னா நான் அவர் வாத்தியாரா ஏத்துக்கிட்டு நான் ஒத்துக்கலாம். அதான் அறிவு. உனக்கு பொருளாது தெரியுமா, உட்காரு அப்படின்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னா அது நல்லா இருக்காது. எதுக்கு நான் சொல்றேன், அப்படியான நல்ல ரசிகர்கள் அந்த கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாளை காலையில என்னை ஹாஸ்பிட்டல் இருந்து பாருங்க. நான் பயந்தே போனேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னாருன்னு நம்ம பயப்படணும். நாளை காலைல வா அப்படின்னா போச்சு நமக்கு. எனக்கு உடம்புட முடியலையோன்னு பார்த்தேன். வந்தவொடனே என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தெற்கு பகுதியில் நகைச்சுவை மன்றமே கிடையாது. நாம அதை முதல்ல எல்லாத்திலுமே ட்ரெண்ட் செட்டர். டாக்டர் அவர்கள் என்னன்னா சரித்திரத்தில் இடம்பெறுவது வேறு, சரித்திரத்தை உருவாக்குவது வேறு. அவர் உருவாக்குறவர். அவர் என்ன பண்ணாரு, இங்க ஒரு நகைச்சுவை பண்றதை உருவாக்கணும். நான் இடம் தர்றேன், மாதம் டீ தர்றேன், ஆண்டு விழா சாப்பாடு போடுறேன். நான் இருக்கணும்னு நினைக்கப்படாது. அவர் சொல்றது பாருங்களேன், நான் இருக்கணும்னு நினைக்கப்படாது, நீங்க தான் அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 27 வருஷத்துக்கு முதல்ல, அதாவது 1991 தானே சார்? அப்படி வாங்க, உங்களுக்கு தான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். வாங்க, பாண்டியராஜன் ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா அவர் தான் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்திலையும் என் கூட சேதுராமன் சாரோட கூட இருக்கிறவங்க. ஆளினால் அழகுராஜா பாண்டியராஜ் தான். அவருக்காகத்தான் இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டாரு. எதுக்கு லேட் தெரியுங்களா? மத்தியான சாப்பாடுக்கு சமையலுக்கு போயிருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன விஷயம் காமிச்சிட்டீங்களா? இல்ல சைவம் இருக்கு, அசைவம் இருக்கு. ஜோக்குல இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. ஜோக்கு சைவம் தான், பியூர் சைவம். ஏதாவது தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆளுக்கு வந்து ஏறிட்டு கூடாது மேல. ஏன்னா இங்க நான் சின்ன பிள்ளைகளை பார்த்து பயப்படுறதே இல்லை. சின்ன பிள்ளைய தைரியமா வந்து அழகா பதில் சொல்லலாம். யாராவது இந்த வயசான ஆளுங்க மேடையில் ஜோக் சொல்றோம்னு வந்து என்னத்தையாவது உளறி கொட்டி கிளறி எழுதி விடுறாங்க. ஒரு பெரிய அவர் வந்து ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க, அவர் கும்பிட்டு இறக்கி விட்டு போனேன். அவர் என்ன ஜோக் சொன்னார் தெரியுமா? அதை சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. அது என்ன சொன்னாருன்னு சில பேர் சொல்லி சொல்லி இந்த கிராமத்துல சண்டை நடக்கும் முருசனுக்கு முண்டாட்டிக்கும். ஒரே ஒரு தடவை வந்திருப்பாங்க. அந்த அம்மா இப்படி சொன்னானேன்னு 3 வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துரு, 18 வீட்லயும் போய். அவன் ஒரு தடவை தான் சொன்னான். ஆனா அது இப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் 7 பேர் அப்படி சொல்லிவிட்டானாமே அப்படி கேட்பாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரம் நாங்க ஒருத்தருக்கா மாத்தி மாத்தி கொண்டாட போயிட்டே இருக்கப்ப பின்னாடி ஒரு சட்டமன்ற கட்சி யாருங்க கொடுப்பா சொல்லுவாங்க. இப்ப ஒரு செயல்பாடு செய்யறதா இவ்வளவு பெரிய ஆஸ்திரி கட்டுறப்ப சேதுராமன் அவர்கள் இந்த கட்டணம் தருவதே யாருங்களா? இங்க நகைச்சுவை மன்றத்தினுடைய அப்ப தலைவராக நான் செயலாளராக இருந்தேன். சொக்கலிங்கம் அவர்கள் மனித தேடி நான் கூப்பிட்டு நீங்க உள்ள வாங்க, நீங்க திறந்து வைங்க, இனிமே இது உங்களுக்கு தான் அப்படின்னு ஹியூமன் கிளப் போய் கொடுத்த ஒரு பெரிய வல்லவர் பார்த்தா. அடுத்தது ஏதாவது கொடுத்து விடுறப்ப சொல்லி கொடுப்பாங்க, இனிமேல் வரக்கூடாது தம்பி, என்ன யாரு யாரு
கேட்டு அது சொல்லாம 27 வருஷமா மாதந்தோறும் கூட்டம் நடக்கிறப்ப அந்த மாத கூட்டத்துக்கு வர்ற அத்தனை பேருக்கு டீ கொடுத்து பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து இந்த இடம் கொடுத்து ஒரு அரங்கம் எவ்வளவு கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அத்தகைய பெருமையோடு அவர் மாதிரியே நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் நான் சொல்ற விஷயத்துக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்காதுன்னா நான் எவ்வளவு பேர் சாப்பிட வருவாங்கன்னு கேட்பாரு. நான் ரொம்ப பெருசா எண்ணி பார்த்து 150 பேர் அப்படின்னு சரி எண்ணி சாப்பிடுவாங்க மாலை போட்டிருப்பாங்க. அதனால ஒரு 120 பேர் அப்படின்னு கடைசியில் என்ன வச்சுக்குவாரு. வெஜிடேரியன் சாப்பிட்டது ஒரு 150 பேர் சாப்பிட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டது ஒரு 450 பேர் சாப்பிட்டாங்க. அதனால பரவாயில்ல எத்தனை பேர் வந்தாலும் நம்ம சாப்பாடு கூட தயாரா இருக்கும். இப்படியான ஒரு சந்தோஷம் இல்லையா? வெள்ளி விழாவில் 1500 பேர் உண்மையா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ மதுரையில் பாதியான நிலைமைச்சிருக்கீங்க. அது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பையா சொல்றேன். காலையில ஆரம்பிச்ச வைசாமி வந்திருந்தாரு. மத்தியானம் முடிச்சுட்டு 2வது செஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன நம்பி வந்தேன் சாப்பிட்டாலாம் போயிருக்குன்னு பார்த்தா மத்தியானம் புதுமுட்டை உட்கார்ந்து அப்படியே பொதுமுட்டை தான் போயிருக்கோம். நான் வந்தோடனே கேட்டேன் உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டேன். என்ன சந்தோஷம் தெரியுங்களா? மதுரை மக்கள் அத்தனை நகைச்சுவை மீது ஆர்வம் கொண்டவர்கள் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு நீயப்படும் திருவிழம் கடவுள் சொல்லுவேன். திருக்குறள் செவிக்கு உணவில்லாத பொழுது இப்ப நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு அந்த பிள்ளைகளுக்கு பசிக்குது. அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிள்ளைகள் வந்து கூட்டு போய் சாப்பிடுவோம். உண்மையிலே நாங்க 2 மணிக்கு முடிஞ்ச பிறகு சாப்பாடு விஷயம் வச்சிருந்தோம். அது மேல என்ன பண்ணாங்க 150 பிள்ளைகளா என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆமா தக்காளி சாதம் ரெடியா இருக்கு. ஜோஸ் சொன்னோடனே கையில பிரைஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து எதுவும் நடக்க விடாம கெடுக்கணும். சரியா? அதான் ஏமாட்டாங்க. பாருங்க இங்க இருந்தா நாங்க பிள்ளைகளை பேக் பண்ணி அனுப்புறோம். மத்த கூட்டங்கள் மாதிரி இல்ல. நடுவில் யாராவது சோமஸ்கரமூர்த்தி அவர்கள் வருகிறார்கள். ஆளுநர் இயக்குநராக ஓய்வு பெற்றவர்கள். அவங்களெல்லாம் அவருடைய சாதகத்தை அதெல்லாம் நல்லா நடத்தலாம். ஒரு காலத்துல எல்லாம் இருக்கிறப்ப எந்த இடத்துல உடம்பு பூரா ஒளிபரப்புவாங்க. இன்னைக்கு கூட எல்லா தொலைக்காட்சிகளும் நெடியமிச்சிலிருந்து எல்லாத்துலயும் வந்துருக்காங்க. மாலை மருத்துவம் வந்துருக்காங்க. எல்லா சாகர டிவியிலும் வந்துருக்காங்க. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை சொல்லணும். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்கள் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு உதவி செய்தாங்க. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன். கொஞ்ச நேரம் டிராபிக் போலீஸ் மாதிரி ஆயிட்டேன். மஞ்சள் கட்டா எங்களுக்கு அது மாதிரி கொஞ்ச நேரம் இருப்பீங்கன்னா சொல்லி கூப்பிட்டு போறேன். ரெடியா சின்ன படத்துக்கு மேல கூப்பிடுவேன். அசர்ற மாதிரி பிள்ளைங்க ஜோக் சொல்லுவாங்க. நல்லா பேசுவாங்க. உரையாடல் இருந்தா தான் எதுவும் நடக்கும். செத்தான்னு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்ற திரும்பி கைதமுத்தவர்கள் இங்க வந்திருக்காங்க. கவியர் சென்னாசனுக்கு கொடுத்து எங்களுக்கு விருப்பம் தான். அப்ப இருந்த போது நாங்க தொடங்கல. அவருடைய வாழ்க்கையில அவருடைய மகள் திருமணத்துக்கு கையில பணம் இல்லாம இருந்திருக்கு. அதை காட்டிலும் மண்டபம் இருக்காம இருந்திருக்கு. ஆனா மாப்பிள்ளை கிடைச்சாரு. கல்யாணம் வைக்கணும். என்ன செய்யறது? சாண்டோர் எம்எம்ஏ சின்னப்பா தேவர் வந்தாராம். சத்தப்படையப்பா என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் மைக்ல பேசுறது கேட்க மாட்டேங்குது. நீங்க எதுவும் பேசுறீங்க என்ன கேட்குது. அப்ப யாருக்கு ஸ்பீக்கர் தெரியாது. சின்னப்பா தேவர் வந்து என்ன கவிதையே தகையா இருக்கீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் கையில பணம் இல்ல. பணம் இல்ல ஞாபகம். அவர் எப்படி சம்பாதித்தார் தெரியுமா? கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். வடபுரிஜான் சொல்றார் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார் அப்படின்னு முடிச்சார். அதான் ஆச்சரியம். ஜனாதிபதியை போல சம்பளம் வாங்கி வச்சது இந்தியாவை போல கடன் வாங்கினார். என்ன பண்றது? ஒரு
சொன்னாரா ஒண்ணு கவலைப்படாங்க, பணமும் தர்றேன் மண்டபமும் தர்றேன். எப்படி 3 நாள்ல அவருடைய ஸ்டுடியோவுக்கு செட்டு போட்டு அந்த செட்டுல திருமணத்துக்கு பாடுறதுக்கு நடத்துறதுக்கு கை நிறைய பணம் கொண்டு வந்து மணி நிறைய பணம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து கல்யாணம் நடந்து வச்சாராம். கண்ணதாசன் சொன்னாராம், கம்பனுக்கு ஒரு கடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா அப்படின்னாராம். அது மாதிரி எங்களுக்கு தருகின்ற அந்த பெருமைனா நாங்க இவ்வளவு சிறப்பா நடந்தோம். அதாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசிகால உட்கார வச்சு டீ குடிக்க வச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு ஜோக் சொன்னா தச்சு கொடுத்து இன்னைக்கு எந்த நோயுமே இருக்கக்கூடாது. அதான் டாக்டருடைய எண்ணம். எந்த டாக்டரும் நினைப்பாங்களா நோயாக இருக்குன்னு நினைப்பாங்க, அவர் நினைக்க மாட்டார். அதோட பிள்ளைகள் எல்லாரும் இங்க ஜோக் சொல்லுவாங்க. ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? யாரு ஏமாற்றிதானா? நல்ல கேள்வி. உங்கள்கிட்ட நாளைக்குங்கிறாரு. அது எப்ப போகணும் தாத்தா தாத்தா போயிட்டே இருக்கும். இதுல என்ன அகலம் தெரியுமா? என்னை தாத்தா கொடுத்தா எங்க வீட்டுக்கார என்ன கூப்பிடணும்? பாட்டின்னு கூப்பிடணும், ஆண்டின்னு கூப்பிடுறாரு. ஒரு வந்து எனக்கு கேட்கிறாரு, அது ஒரு நிலம் தரப்பாங்க சின்ன பிள்ளைகளை பழகி விட்டுறாங்க. அப்படியே இனிமே நம்ம இங்கிலீஷ்ல நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அங்கிள் நல்லா சொல்லு, அங்கிள் சொல்லு. தாத்தா கொடுத்ததுக்காக சந்தோஷம் என்னங்க? ஆனந்தம் என்பது நம்ம குழந்தை என்றால் பேரானந்தம் என்பதுதான் பேரன்பு என்பது. அதெல்லாம் கிடைக்கலாம். இங்க குழந்தைகளை நாங்க முதல்ல கூப்பிட்டு ஜோக் சொல்ல வைப்போம். இப்படி வளர்ந்த குழந்தைதான் நம்முடைய சுப்பிரமணியம் அவருடைய பிள்ளையான மீனாட்சி அவர்கள், எங்க பாலவிகா அவர்கள். மீனாட்சிக்கு குழந்தை பிறந்ததுல பாருங்க, கலந்து மின்னல் புரிகிறார்கள். அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க பேர பேசிக்கிறோம். 3 தலைமுறை தான் இங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்பவும் டாக்டருடைய பேர் எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய குமாரர்கள் துர்ஷன்கிறவர்கள் எங்களுக்கு எல்லா உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுறோம். எங்களுடைய நைச்சமன்றத்துடைய பெரிய சிறப்பு, குழந்தைகள் மேடையை சொல்றப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுங்க, திருமண வீடுகள்ல மணமக்கள் வாழ்த்தப்ப பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க்கைன்னு வாழ்த்தலாம். சிலப்பதிகாரத்துல வாழ்த்த வந்தப்ப பிரியாமல் வாழ்ந்தது வாழ்த்துட்டாங்களாம். அப்படி பிரியாமல் வாழ்ந்தது வாழ்த்ததுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. காதலர் பிரியாமல் கவலுக்கை நெகிழாமல் வாழுங்கன்னு சொல்லப்படாதான். அப்ப வாழ்க்கை பெண் செய்யலாம், நல்லா சொல்லி வாழ்த்தோம். இப்ப நீங்க யாராவது நீ நல்லா இருப்பா அப்படி சொல்லுமே தவிர உனக்கு தெரிஞ்சு வராம, உனக்கு கண்ணம் இல்லாம, இல்லாம கால் வாங்காம, காலை விட்டு நாய்வாய் சாராம, நீ நல்லா இருப்பா சொல்லாம அப்படி இப்படி சொன்னா தெரியாதையா? அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பார்த்துட்டே அமங்கலமா சொல்லக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது. முக்கியமா அதுதான் பாண்டியராஜன் அற்புதம் சொன்னார். இதெல்லாம் சேனலுக்கு பார்க்க ஆரம்பிச்சா குடும்பத்தோட பார்ப்போம். பார்க்கறப்ப பயப்படுறோம். ஏவலி அவர்கள் அந்த அற்புதம் சொன்னார். நாளைக்கு நான் போயிட்டு கஷ்டப்பட்டு வந்தேங்க அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அத்தனை உழைப்பு மட்டும் இல்லை, எங்கள் இந்திய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் போன்றவருடைய அருமையான நட்பு. அவருக்கு நான் இந்த பேசுறப்ப கிராமத்துல யாராவது ஒரு தீய வார்த்தை பேசினான்னு வச்சுக்கலேன், என்ன இருக்கு சின்ன பிள்ளைல என்ன பேச நீ யாரு, நீ யார் மகனி, அதுக்கு அடுத்த வார்த்தை யார் மகனி. நம்ம அவனை குலத்தின் யார் மகனியே குலத்தின் அறியப்படுமா. தீய வார்த்தை பேசக்கூடாது, அவங்களுக்கா பேசக்கூடாது. அடுத்தது பிறர் மனம் நோக்க பேசக்கூடாது. முக்கியமா நகையுள்ளும் இன்னும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து பேசக்கூடாது. இதெல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். 27 வருஷமா சொல்லிக் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா அதுல போன
அடுத்த நிகழ்ச்சி என்ன பண்ணிடுறேன், பிள்ளைகள் மேடையில் வந்து ஜோக் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர் சொல்றாருன்னா என்ன தேனிக்காரர் தெரியுமா உங்களுக்கு? கூட்டறிக்கையாக்கள் தெரியுமா? அது மெட்ராஸ் காரர்ல தேனி பாரதிராஜா அவர்கள் தந்த அந்த அள்ளிநகர் பரப்பூர் தான் அவர் தேனிக்காரர். தேனி மட்டும் இல்ல, திரைப்பட உலகில் வந்து தனக்கென ஒரு தனியெடுத்து வச்சுக்கிட்டு நாடகங்கள் நடிச்சு திரைப்படத்தில் நடிச்சு எந்த ஒரு யார் பார்த்தாலும் அவருடைய நகைச்சுவை மேல ஒரு மரியாதை ஏற்படும். சமீபத்தில் சித்தார்த் அவர்கள் பெரிய மாற்றத்தை போட்டுப்போம். அது அவர் குடும்பத்தின் மீது எத்தனை பற்று வச்சிருந்தாருங்க. நம்ம எல்லாரும் அவர் யாரை பத்தி அப்படி சொல்றாரு, என் மனைவியின் குடும்பம் யாரை பத்தி சொல்றாரு. நான் அவர்கிட்ட போன் சொன்னேன், மறக்காம நீங்க வீட்டுல சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம பாராட்டி இந்த குழந்தைகள் ஜோக் சொல்லி முடிச்சு சாப்பிட போனோடனே அடுத்து நானும் அவரும் பேசுவோம். பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்கிறேன்? இந்த 27 வருஷமா இந்த நகைச்சுவை மன்றத்தை நான் இங்கே உட்காந்து நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துருப்போம்னு பாருங்கள். இது மாதிரி 17 மாவட்டங்களில் உருவாக்கியிருக்கேங்க நகைச்சுவை மன்றங்களை. சரி, இப்போ இந்த நான் சொன்ன விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைகளை பேச வைக்கிறோம், ஆபாசம் இல்லாமல் அமங்கலம் இல்லாமல் பிறர் மனம் நோகாமல் பேசணும். இதுதாங்க ஹியூமன் கிளப்புடைய முக்கியமான மோட்டோவே. அதனால் இதைத்தான் நாம் சொன்னேன். இப்போ என் பேச்சில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி ஹியூமன் கிளப் உருவாச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.